டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாலையில் பிரதமர் மோடியையும் சந்தித்து பேசுகிறார். டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களின் ஆதரவை கோரினார். சென்னை நகர் மற்றும் புறநகரில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானங்கள். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை மையம். நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விரைந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படை. கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் பரவும் தகவலுக்கு சுகாதாரத்துறை மறுப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. கீழடி நாகரீகம் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் தெளிவாக இருப்பதாக மத்திய தொல்லியல் துறைக்கு ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் விளக்கம். பாஜகவின் அடிப்படை அரசியலையே கேள்விக்குள்ளாக்கும் உண்மை கீழடியில் இருப்பதாக நியூஸ் 18க்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பேட்டி. பாஜக தமிழ் தொன்மைக்கு எதிரானது என்கிற எண்ணத்தை தமிழக மக்களின் மனதில் விதைக்க பார்ப்பதாக தமிழிசை விமர்சனம். வருமான வரித்துறை பணியை ராஜினாமா செய்த அருண்ராஜ் தவிகவில் இணைகிறார். விஜய்க்கு ஆலோசனை வழங்கி வந்த நிலையில் கட்சியின் இணை அல்லது துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு. மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்திய குழு. பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசின் ஆதரவு பற்றிய ஆதாரங்களுடன் 150 பக்க அறிக்கையை வழங்கி விளக்கம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக மைசூர் பாக், மோத்தி பாக் உள்ளிட்ட இனிப்புகளின் பெயர் மாற்றம். மைசூர் ஸ்ரீ, மோத்தி ஸ்ரீ என்ற பெயரில் இனிப்புகள் விற்பனை. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இன்று தொடங்குகிறது மலர் கண்காட்சி. புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு வடிவில் தயாராகியுள்ள மலர் உருவங்கள். இந்தியாவில் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்களுக்கு 25% வரி. ஆப்பிள் நிறுவனத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க கட்டுப்பாடு விதித்த டிரம்ப் நிர்வாக உத்தரவுக்கு இடைக்கால தடை. பல்கலைக்கழகம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி. வடகிழக்கு மாநிலங்களில் 75,000 கோடி முதலீடு செய்யும் ரிலையன்ஸ் நிறுவனம் 350 உயிர்வாயு ஆலைகள் அமைக்க உள்ளதாக ரைசிங் நார்த் ஈஸ்ட் மாநாட்டில் அறிவிப்பு. லக்னோவில் நடந்த பரபரப்பான ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் விவகாரத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் ஒத்துழைப்பை கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நாட்டின் நிதி நிர்வாகம் தொடர்பாக மத்திய அரசு ஆண்டுதோறும் நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்தி வருகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமானம் மூலம் டெல்லி சென்றார். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர்களை முதலமைச்சர் சந்தித்தது கவனம் பெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் அனுப்பியுள்ள கேள்விகள் தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெறும் போது அதில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களையும் மனுதாரர்களாக இணைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு காங்கிரஸ் முழு ஆதரவு வழங்கும் என சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் உறுதியளித்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சோனியா மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்தது குடும்பத்தினரை சந்தித்தது போல் இருந்ததாகவும் ஒவ்வொரு முறை சந்திப்பின் போது ஓர் அரவணைப்பு கிடைப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அங்கிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகல்காம் தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெறும் தமிழகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து நலம் விசாரித்தார். இதனிடையே பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் தரப்பில் நேரம் கேட்கப்பட்ட நிலையில் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பின் மாலை 4 மணி முதல் 4:30 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விவாதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றிரவு சென்னை மாநகர் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. கனமழை காரணமாக திருச்சி, மதுரை மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தரையிறங்க தாமதமானதால் விமானங்கள் வானிலேயே வட்டமடித்தன. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர், மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரம் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்றுடன் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை நீலாம்பூர் பகுதியில் மிதமான மழை பெய்ததால் அந்த பகுதியில் ஒரே இடத்தில் 2 வானவில் தோன்றியது. சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டி ஏரி பகுதியில் கனமழையால் 2 பனை மரங்கள் விழுந்ததில் பைக்கில் சென்று கொண்டிருந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர் ராமதுரை பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு 7 மணிக்கு பிறகு கனமழை கொட்டியது. கோமல், சேத்தூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. கனமழையால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கனமழைக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவையாறு, பாபநாசம், ஐயம்பேட்டை, கபிலஸ்தலம், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருச்சியிலும் பரவலாக மழை பெய்தது.
திருச்சி கண்டோன்மென்ட், ஒத்தக்கடை, மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், டிவிஎஸ் டோல்கேட், தில்லை நகர், தென்னூர், புத்தூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி, அன்னசாகரம், கம்பைநல்லூர், ஒடசல்பட்டி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடி அண்ணாமலை, வேங்கிக்கால், ஆடையூர், நல்லவன்பாளையம், தென்மாத்தூர், ஏந்தல், பள்ளிகொண்டாப்பட்டு, சின்னக்காங்கியனூர், கீழ்நாச்சிப்பட்டு, வாணியந்தாங்கல், பள்ளியம்பட்டு, நொச்சிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சூறாவளி காற்று, இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குமரி மாவட்டம் தக்கலை, குளித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் பல பகுதிகளில் மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின் சேவை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் நேற்றிரவு 1 வார இடைவெளிக்கு பிறகு கனமழை கொட்டியது. புதுச்சேரி விமான நிலையம், கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோடை மழை சில பகுதிகளில் அதீதமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பாதுகாப்பு படையினரில் கோவை, நீலகிரிக்கு தலா 1 குழு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு வீரர்களில் தலா 1 குழுவை கோவை மற்றும் திண்டுக்கல்லுக்கும், நீலகிரிக்கு 2 குழுக்களும் என 160 வீரர்கள் ராணிப்பேட்டையில் இருந்து சென்றனர். நாளை மறுநாள் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை மற்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடி மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது.